ஹலோ மம்மிஸ், வெல்கம் டு யாழ்னியும் நானும் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வாஷபிள் கிளாத் டைப்பரோட ரிவ்யூ பார்ட் 2 தாங்க பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி அன்பாக்சிங் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஓகேங்க, டைப்பர் செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதுல ஹைட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு காமிச்சிருக்கேன். ஒரு ரோவை எடுத்து இன்னொரு ரோவோட நம்ம பட்டன் லாக் பண்ணிட்டா ஹைட் அட்ஜஸ்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் இன்செர்ட் பேட் எடுத்து இன்செர்ட் பண்ணிடலாம். நான் இங்க அப்சர்வ் ஆகுதான்னு செக் பண்றதுக்காக டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ்ல கலர் கலந்து தண்ணி எடுத்திருக்கேங்க. நான் இங்க எவ்வளவு தண்ணி எடுத்திருக்கேன்றத பாருங்க. இவ்வளவு தண்ணியுமே நான் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அப்சர்வ் ஆகுதான்னு பார்க்க போறேன். ஏன்னா நம்ம கிளாத் டைப்பர் எப்படி அப்சர்வ் ஆகுது, பாப்பா யூரின் போனா அவங்களுக்கு அப்சர்வ் ஆகுமா அப்படின்றதான செக் பண்ண போறோம். ஸோ அதுக்காகவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவே விட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப இதுல நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி ஊத்தி பார்ப்போம். இதுல தண்ணி ஊத்திருக்கேன். இன்னும் கூட கிளாஸ்ல கொஞ்சம் தண்ணி இருக்கு. கொஞ்சம் தண்ணி ஊத்திருக்கேன். தண்ணி ஊத்துன உடனே கீழே தாங்க இன்சர்ட்க்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்கா அப்சர்வ் ஆயிருக்கு. இப்ப மேல இருக்க கிளாத்ல ஈரம் அந்த அளவுக்கு இல்லைங்க. தண்ணி தேங்கியும் இல்லை. ஆனா மொத்தமா பார்க்கும்போது கொஞ்சம் இன்சர்ட்ல தண்ணி தேங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இப்ப இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊத்தி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த தடவையும் தண்ணி நம்ம ஊத்துன உடனே இன்சர்ட் தண்ணி அப்சர்வ் பண்ணியிருந்தாலும் மேல இருக்க ஒயிட் கிளாத் ரொம்ப ஈரமா இருக்குங்க. நான் கை வச்சு செக் பண்ணும்போது என்னோட ஸ்கின்ல நல்லாவே தண்ணி ஊறுறது தெரியுதுங்க. இவ்வளவு தண்ணி ஊத்தியுமே இந்த பின்னாடி பக்கம் நமக்கு தண்ணி வெளியே வரவே இல்லை. 2 சைட் கார்னர்ஸ்ல மட்டும் நம்ம ப்ரெஸ் பண்ணதுனால சைட்ல தெரியுது. இப்ப இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊத்தி செக் பண்ணி பார்ப்போம். நம்ம இந்த வாட்டி தண்ணி ஊத்துன உடனே இந்த மேல இருக்க இந்த கிளாத்ல நல்லாவே ஈரம் இருக்குங்க. நல்ல ஒரு ஈர துணியை பிடிச்சு நம்ம பிழியும் போது எப்படி கையில ஈரம் வருமோ அந்த அளவுக்கு ஈரமா ஆயிடுச்சு. ஆனாலும் பின்னாடி பக்கம் தண்ணி வெளியே வரலங்க. டைப்பர் ஃபில் ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரியற மாதிரி தண்ணி வெளியே தெரியல. ஆனா இந்த டைப்பர் ரொம்ப வெயிட்டா இருக்கு. இன்சர்ட்ல மொத்த தண்ணியும் போயிருக்கிறதுனால ரொம்ப வெயிட்டா இருக்கு. இப்போ நம்ம நல்லாவே இந்த டைப்பரை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா குழந்தைங்க டைப்பரை போட்டு அப்படியே இருக்க மாட்டாங்க. படுக்கவும் உட்காந்துருக்கவும் போது நல்லாவே அவங்களுக்கு இந்த டைப்பர் ப்ரெஸ் ஆகும். ஸோ நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வெளியே கிளாத்ல நமக்கு நல்லா தண்ணி தெரியுது. ப்ரெஸ் பண்ணி பார்த்ததுனால தண்ணி ஈரம் வெளியே தெரியுது. ஒருவேளை குழந்தைங்க படுத்துட்டே இருக்கிறதுனாலயோ இல்ல உட்காந்து விளையாடுறதுனாலயோ அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த டைப்பர் ப்ரெஸ் ஆகும் போது நமக்கு ஈரமானது வெளியே தெரிய வந்துருங்க. நம்ம ஆட்டோமேட்டிக்கா டைப்பர் குழந்தைங்களுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இன்சர்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே அப்சர்வ் பண்ணிருக்குங்க. இந்த டைப்பர் நம்ம வெளியெல்லாம் போகும்போது குழந்தைங்களுக்கு போட்டு கூட்டிட்டு போக முடியாதுங்க. வீட்டுல இருக்கும் போது வேணா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைப்பருக்கு என்னோட ரேட்டிங் 5/3ங்க. நான் கொடுக்குற எல்லா ரிவ்யூமே என்னோட பாப்பாக்காக பர்சனலா நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்காக நான் கொடுக்குற ரிவ்யூஸ் தாங்க. எந்த ஸ்பான்சர் வீடியோவோ ப்ரமோஷன் வீடியோவோ கிடையாதுங்க. ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இனிமே நம்ம சேனல்ல வரப்போற பதிவு எல்லாமே குழந்தைங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ, குழந்தை கேர் டிப்ஸ் அண்ட் மதர் கேர் ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ இதை பத்தி எல்லாம் தாங்க இனிமே நம்ம சேனல்ல வர இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்க. இவ்வளவு நேரம் உங்க டைமை